இங்கே வந்து ஆக்சுவலாக லேடிஸ் அலௌட் இல்லை சும்மா, அதனால தான் வந்து உன்னை கூப்பிடல. உங்ககிட்ட வந்து பெர்மிஷன் வந்து கொஞ்சம் லேட்டாக வாங்குறேன். ஓகேவா? நீ எதுவும் மனசில் எடுத்துக்காத. ஓகேவா? அப்படிதான் நான் எடுத்துப்பேன். ஹே buddies, வெல்கம் டு Black Bees Vlogs. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா சாப்பிட தான் போவோம். அதாவது நம்ம எப்பவுமே தனியாக நம்ம 3 பேர் தான் போவோம். இந்த வாட்டி வந்து ஒரு கெஸ்ட்டோட சாப்பிடுவோம். யார் சொல்லுங்க. அதுதான் சர்ப்ரைஸ். மைக் எங்கே இருக்குடா? அது என்னடா அது? அது சும்மா ஏன் மைக்கு. அப்படி நான் வந்து நியூஸ் லைட் ஆக போகிறேன். நீங்கள் என்ன ஆக போகிறீங்க? ஃபர்ஸ்ட்டு மைக் இப்படி இருக்காது, பிரஸ் அவங்க கிட்ட இருக்கும். நியூஸ் இதுல எங்க மைக் வச்சு பேசுவாங்க. என்னடா வாய்ஸ் இது? ஹரிஷ்மா வாய்ஸுக்கு பதிலா அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் வருது. அர்ஜுன் தாஸ்? ஓ அவரா? அவர் பேர் டெல்லி. அவர் தானே? கெஸ்ட் சொல்லுங்க யாரு? அது நம்ம கூட வந்து அந்த கெஸ்ட்டு சாப்பிட வந்தாங்கன்னா வாழ்க்கையே வெறுத்துட்டு வெளில போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓ நமக்கு சாப்பிடுறாங்க. அப்போ ஆக்டரா? ஹீரோயின் தானே? ஹீரோயின் தானே? யார் பண்ணாம அப்போ என் பக்கத்தில் அப்போ உட்கார வச்சுருந்தா இவ்வளோ நீ முன்னாடி உட்காரு போ. நான் பின்னாடி தான் உட்காரு. வராங்கடா. அப்படியா கம்முன்னு போங்க. என்னண்ணா நம்ம ஏரியாவில் சுற்றிட்டு இருக்க? இங்கே யார் ஹீரோயினுக்கா? ஹீரோயினா? ஆக்டர். ஆக்டரா? ஏண்டா புரியல. கைடுவா? புரியல அப்படின்னா? டிராகன் படத்துல ஹீரோயின் டேய் கடுசல கடுதலையா? கடு சலை கடுசலை தெரியல. அது ஒரு ஸ்பீச்சு நான் சொன்னேன். அதாவது நம்ம எப்போவுமே வந்து சாப்பிட போகும்போது நம்ம தானே செலவு பண்ணுவோம். இந்த வாட்டி என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. ஸோ அவன் ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னான். அதனால அவனை வந்து கெஸ்ட்டாக கூப்பிட்டு வரேன். இவன் என்னன்னா ஆக்டருன்றான், அவன் என்னன்னா கையின்றான். என்னடா எனக்கு கைடுன்றான், யாருன்னே தெரியல போட. ஐயோ எந்த சந்து? இந்த சந்தா அந்த சந்தா? தெரியலையா? இந்த சந்து இல்லடா, அடுத்த சந்துடா. அடுத்த சந்து என்ன சந்துனே தெரியாம இருக்கேடா. சரி உங்க ஃப்ரெண்ட் சொல்லல யாருக்கு? புரியல. உங்க ஃப்ரெண்ட்னு சொன்னீங்களே அது யார்? இல்லடா வரும்போது பாஷா படம் பார்த்துட்டு. அதாவது அவன் என் ஃப்ரெண்டு. நம்ம புதுசா இன்ட்ரடியூஸ் பண்றோம்னா அந்த கெஸ்ட் பத்தி நம்ம ஏதாவது இன்ட்ரோ கொடுக்கணும்னு. ஓ அந்த மாதிரி. ஓ இன்ட்ரோ கேக்குறீங்களா? அது தெளிவா இங்கிலீஷ்ல பேசுங்கடா. அவங்க வந்து உட்காரும் போது சரி அவங்களுக்கு ஒரு பவர் ஸ்பீச் கொடுத்து இன்ட்ரோ பண்ணி வெல்கம் பண்ற மாதிரி இருக்கும். I'm not able to speak. He will say that one boy coming here. That boy would coming is ask intro for me. We have to put for intro. We have to put BGM and we have to put BGM for. எப்பா எனக்கே கொஞ்சம் தானே இங்கிலீஷ் தெரியும். ஆனா நீ பேசுறதுல இங்கிலீஷ் இதுதானா இல்ல இப்ப வேற ஏதாவது மொழி பேசுறானான்ற மாதிரி இருக்குடா நீ பேசுறது. பைத்தியக்காரா. ஹீரோ சார் வந்து உட்காருங்க சார். 12:30 மணிக்கு intro பேசி 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இவர் தான் ஹீரோவா? ஏன்டா ஆஃப் பண்ணி தானே இருக்கு? ஆமா ஆஃப் ஆகி தான் இருக்கு. ஆஃப் ஆகி தானே இருக்கு. இல்லை நான் அப்புறமா பேசிக்கிறேன். ஏன்டா சொல்றா? எங்க அப்பா வர அவனோட சப்ஸ்கிரைபரு. அப்படியாடா? ஆமா அதுக்கே சிரிக்கிறீங்க? சொல்றேன் நான். போச்சுடா. உன்னைய பத்தி ஏதாவது கொஞ்சம் நல்ல விஷயமா பேசினா உங்க அப்பா என் பையனா இவ்வளவு நல்ல விஷயமாவா இருக்கான் அப்படின்னு நினைச்சு பாரு. இல்ல அப்படி பேசினா கூட பரவாயில்ல. நீ என்ன சொல்லணும்னு சொல்றா? எனக்கு நீ சத்தியமா நீ பேசுறது என்னாலே கெஸ் பண்ண முடியலடா. கெஸ் பண்ணாம இருக்கிறது நல்லதுதான். அப்படியே விட்டு இதை சொல்லுங்க. சரி சொன்னா நாங்களும் சிரிப்போம்ல. என்ன விஷயக்கே சொல்லுங்க. உன் பக்கத்துல உட்காந்து இருக்காரு யார மாதிரி இருக்காரு? போனா எந்த ஆக்டர் மாதிரி இருக்காரு அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. நான் கையுடு நினைச்சேன். நான் போனா என்ன நினைச்சா? கையுடுவா நான் என்ன சொல்லி இவங்களை கூப்பிட்டு வந்தேன்னா மச்சான், எப்பவுமே நைட்டு வந்து வெளில போவோம்ல சாப்பிட. இந்த வாட்டி வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு பர்த்டே வந்தது. ஸோ அவன் இந்த வாட்டி ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னான்.
அப்படியா மச்சான்? அப்படித்தானடா. சரிடா. சரிடா, சரி. உங்களை நம்பி தான் நாங்கள் 3 பேர் வந்திருக்கோம். உன்னை நம்பி நான் வந்தேன், என்னை நம்பி இவங்க 2 பேர் வந்தாங்க. மச்சான் உனக்கு நல்ல பெருசா ஒரு இன்ட்ரோ பேப்பர்ல எழுதி எடுத்துன்னு வந்தேன்டா. இன்டர்வியூக்குலாம் நல்லாவே வந்துட்டாங்க. ஆமாம், அந்த பேப்பரும் போயிடுச்சு, மைண்ட்ல இருக்கிற காட்டு போயிடுச்சு. மெமரியும் போயிடுச்சு. வேணாம். இப்போ அவ்வளோதான் நம்ம போகிறோம்ல, அதை வச்சு ஆடியன்ஸ் தெரிஞ்சுப்பாங்க இவன் இப்படிதான். நீ கேட்ட பேர் இப்போ வேற உனக்கு வேற கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துன்னு இருக்காங்கல்ல. ஸோ நம்ம சைட்ல இருந்து யாராவது பார்த்தாங்கன்னா இன்னும் எனக்கு அவ்வளோ ஏஜ்லாம் இல்லைடா, ஜஸ்ட் 22 தானே மச்சான், அதனால பிரச்சனை இல்லைடா. அப்புறம் ஏன்டா ஜிம்ல என்கிட்ட மச்சான் பொண்ணே கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி நின்று. அதெல்லாம் அப்படிதான் சும்மா சொல்றது, அவ்வளோதான். இன்னும் இந்த வேலைலாம் பார்ப்பியா? நான் இப்போ என்ன வேலைடா? ஒரு வேலை பார்த்துக்கிறேன். என்ன வேலை? நம்ம சேனல் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? ஆ, பொண்ணு பார்க்கறது பையன் பார்க்கறது. அப்படி பண்ண எனக்கு கூட பார்த்து ஒன்றா. அது நீ பார்த்த வேலையே பெருசுடா. இவனுக்கு தான் நிவி பத்தி இருக்குல்ல. Do not talk about that word, okay? First go to the point. புரியல. கோ டு த பாயிண்ட் தான். எங்க போனோம்? பாயிண்ட்டுக்கா? என்ன பாயிண்ட்டுப்பா? That foot straight point. மச்சான் இப்போ மே மாசம் என்னத்து காதல் ஒன்று யார் ஒன்றாங்க அது? மச்சான் மே மாசம்குள்ள கல்யாணம் பண்ணிட்டு ஜூன்ல வந்து என் கூட ஹனிமூன் வரேன்னு சொன்னல. அது வந்து போன வருஷம் வந்துருச்சு. அதுதான்டா அட்லீஸ்ட் இந்த அதுதான் எந்த வருஷம்னு கேட்கணும் நீங்க. அவர் எதுவும் சொல்லல அவரு. அப்ப இந்த வருஷமும் நடக்காதா? அடுத்த வருஷமா தெரியல, ஆனா நடந்துரும். இததான் போன வருஷமும் சொன்னான், இந்த வருஷமா அடுத்த வருஷமான்னு தெரியலன்னா. இப்ப இந்த வருஷமும் அதே கதை சொன்னா எப்படி மச்சான்? ஜஸ்ட் 25 தானே அது. என்னன்னா நீ அதுதான் பேசணும், லவ் பண்றா, லவ் பண்ணி கல்யாணம் பண்றான்னு. கேட்டியா நீ? உனக்கு அமையுது, எனக்கு அமையல. எனக்கு அமைஞ்சிச்சுன்றியா? அதான் நான் அமைஞ்சிட்டல. ஆமா ஆமா அமைஞ்சிட்டேன். ஆமா மச்சான். மச்சான் என் பொண்டாட்டி மாதிரி இல்லைனாலும் இவ குணம் மாதிரி ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க மச்சான். போற லைஃப்ல நீ ஏடா கூடமா ஒரு பொண்ணுகிட்ட போய் மாட்டினா நம்ம நட்பை பிரிச்சு விட்டுருவாங்க. பாத்துக்கோ. என்ன இப்ப எங்க அம்மா பாக்குற பொண்ணு தான். அம்மா பாக்குற பொண்ணா பாப்ப? ஓ, கைவிடுவா. கைடுதான் அம்மா பாக்குற பொண்ணு. இன்னைக்கு காலைல நான் ஜிம்முக்கு போனேன். உனக்கு விட்டு போனா நீ வந்து என்ன சொன்னா, மச்சான் எனக்கு வேலை இருக்குடா அப்படின்னு. ஆமாண்டா, கொஞ்சம் வேலை சீக்கிரமா. சரி நானும் விட்டேன். நைட் ஆனா நான் ஃபோன் பண்ணும்போது ஜிம்ல இருக்கேன். நீ எதுக்கு காலைல என்னை கழட்டி விட்டு நைட்டு நீ ஜிம்முக்கு தனியா போன? என்ன ஒரு 6 நாள் வரேன்னு சொல்ற, 5 நாள் தான் வர. ஒரு நாள் எங்கன்னா காணாம போயிடுற, எங்க போறதுன்னு தெரியல. கேட்டா வெஜ்ஜு கூட போறேன்னு சொல்ற. வாரத்துல 5 நாள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். சாட்டர்டே சண்டே வந்து ரெஸ்ட் டே. நாங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணுவோம். ஃப்ரைடே வரமாட்டியடா? ஃப்ரைடே போறது இல்லையா? ஃப்ரைடே போகணே லூஸ் ஆகாம. இன்னைக்கு ஃப்ரைடே தானே? இன்னைக்கு போடுது அதான் சொன்னேன். இன்னைக்கு போன வாரம் ஃப்ரைடே ஏன் வரல? போன வாரம் ஃப்ரைடே உடம்பு சரியில்லை சும்மா. 3 நாள் ஜுரம்ல எனக்கு. போய் பொய்யா? ஏய் நாங்களாம் ஜிம்முக்கு போறோம்டா. அவன் சரியில்லை. ஏய் என்னடா கிறுக்குத்தனமா பேசுற? டேய் நான் என்னடா சரியில்லைன்ற என்ன சொல்லவா? எக்ஸ்கியூஸ் மீயா? எக்ஸ்கியூஸ் மீயா? ஜிம்ல ஒரு பொண்ணை போட்டு எக்ஸ்கியூஸ் மீ. அப்பா எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ அந்த பானை போடுங்க கொஞ்சம். அதேதான். அப்படிலாம் இல்ல சும்மா. யார் இந்த பொண்ணு? ஒன்னும் வேற விட மாட்டான். தினமும் எதனா ஒரு கிட்ட போட்டுறான். ஆஸ்மா ஆமா ஏதோ டபுள் மீனிங்ல பேசுறான் ஆஸ்மா. கிடையாது டேய் ப்ளீஸ்டா, அப்படிலாம் எதுவும் இல்லடா. டேய் ஒழுங்கா சொல்றா. நீ என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் கூட யாருக்கே நானு பொண்டாட்டிடா. எப்பயுமே கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போய் சொல்லலாம், ஆனா பொண்டாட்டி கிட்ட மட்டும் பொய்யே சொல்லக்கூடாது. சரியா? அத போய் உன் பொண்டாட்டி கிட்ட சொல்றா. ஏன் பொண்டாட்டி கிட்ட ஏன்டா சொல்ற நீ? இல்லையே. என்னது? ஓ அதனால என் பொண்டாட்டி கிட்ட சொல்றியா நீ? ஆமா, என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒன்னா நான் தான் அண்ணன் வரணும். தங்கச்சிக்கு அப்படி என்னடா ஆச்சு? ஓ தங்கச்சி நீ ஜிம்ல இல்லாத வேலைலாம் பாக்குற. சரி சரி, உன் தங்கச்சி தானே. தங்கச்சி கிட்ட நான் உங்க அண்ணன் என்ன பண்ணா நான் சொல்றேன் பாருமா. பழைய ஜிம் இருக்கலாமா, அந்த ஜிம் வந்து மாத்தி, அதாவது நேம்லாம் மாத்தி புதுசா ஓபன் பண்ணியிருந்தாங்க. சொல்லுவா மச்சான்? சொல்லு. உன் தங்கச்சி தானே, தெரிஞ்சுக்கிட்டுமே அண்ணன் எப்படி இருக்கான்னு தெரியும். ஒன்றும் இல்லை, அது அவங்க தெரியும் அது யார் பண்ணியிருப்பான்னு. அவளுக்கே தெரியுமே, உனக்கே நல்லா தெரியும். இப்போ நாங்கள் போகிற ஜிம்ல 6 மாதம் ஃபீஸ் கட்டியிருக்கான். இந்த ஜிம்ல வந்து என்ன தெரியுமா பண்ண, அவங்க வந்தாங்க. யாரு? அந்த ஓனர் வந்து வந்தாங்க. அவங்க பொண்ணு ஆண்டியோ எனக்கு தெரியாது, விடு. வந்தாங்க சும்மா. ஒன்றும் இல்லை, போட்டு இந்த லோயரை ரிமூவ் பண்ணாங்க, ஷார்ட்ஸ் போட்டுருந்தாங்க குட்டியா. சொல்லுங்க தெளிவா. ஓகேவா?
அப்புறம் என்ன பண்ணாங்க, போட்டு இந்த டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணாங்க, ஸ்போர்ட்ஸ் ஸ்லீவ்லெஸ் போட்டாங்க. ஐயோ நான் எதுவுமே பண்ணல, எதுவுமே பண்ணல. இவர் என்ன இப்படி சொல்றாரு? இரு நான் சொல்றேன் இரு. நீ வாடி முன்னாடி பண்ணாங்க அஸ்மா இவன்ல. அவ்வளவுதான். அடுத்து நான் என்ன இரு இரு இப்படியே பார்த்தான். பார்த்துட்டுல இப்படியே பார்த்துட்டு மச்சான் இங்க ஃபீஸ் கட்டிடுவோமா, ஆனுவல் பேக்கேஜ் எவ்வளவு ஆஃபர் கேளு அப்படின்னு டக்குனு நான் சொன்னதான்பா. நான் சொன்னதான். எதுக்கு சொன்ன? நான் சொன்னேன். இரு, நான் பாத்தியா? ஒத்துக்கிறேன். அடுத்து என்னதான் சொன்னா, இனிமேல் நான் இங்கேயே பிடி எடுக்கலாம். பிடினா பர்சனல் ட்ரெயினர். ஐயோ ஏய் பர்சனல் ட்ரெயினர் அது நம்ம ஒர்க்கு, அதனால நான் அதை பண்ணேன். சொன்னீங்களே சரி இல்ல அஸ்மா, தனியா ஜிம்மு கூட தப்பா போச்சு போலியே. நான் அவங்க கூட தானே போறேன், நான் எங்க தனியா போறேன் இதான் அஸ்மா. சொல்றேன், நீயும் வந்துரு சீக்கிரமா ஜிம்முக்கு. சரியில்லை இவன். எப்படி? நான் சரியில்லை, நீங்க ரொம்ப சரியா இருக்கீங்க. சரியில்லை. இதை பத்தி நான் எப்பயாச்சும் அவன்கிட்ட பேசியிருக்கேன். நான் அந்த ஜிம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க. பாத்தியா அப்ப எனக்கு அந்த 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 எண்ணம் இருந்திருக்கு. ஆட்டம் கொய்யால. அவங்க வந்து நல்லா ரெனோவேட் பண்ணிருக்காங்க. செம்மையா. அவங்க வந்து அப்படிதான் சொன்னேன். டேய் ஆனா இப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. ஐயோ அர்ஷத் என்ன சந்தேகப்படுறியா நீ? எங்க அது என்ன பாத்தீங்க? ஜிம்மு? விடு. அது என்ன business? அவரு பாரு, அது என்ன ஜிம்மா? என்ன ஜிம்மா இருந்தா நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல நீ சொன்னதையே ரொம்ப வரச்சு கேட்டுட்டு இப்படி வரான். அவனா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஒத்த ரோசா நல்லா இருக்கா? பிள்ளை யாருமே வளர்த்துருக்கப்பா. அப்படிலாம் இல்ல அஸ்மா. நல்லா இருக்கு. வந்து நான் ஆக்சுவலா ஒண்ணு வருது ஒன்னொன்னா. அப்படி இல்ல அஸ்மா, என் பொண்டாட்டியை தவிர யாரை பார்த்தாலும் எனக்கு அக்கா தங்கச்சி மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. அதே வாயில இவனை சொல்ல சொல்லு, அவன் பொண்டாட்டியை தவிர மத்த எல்லாம் எனக்கு அக்கா தங்கச்சின்னு சொல்ல அவனை. அவருக்கு சொல்ல மாட்டேன்டா. ஏன்? கொண்டாட்டி இப்ப என்ன பண்ணுவீங்க? சொல்லு. இப்ப என்ன பண்ணுவீங்க? நோ எங்கடா கூட்டு வந்திருக்க? கார்த்தி மிஸ் யாரா டிஃபன் செட் போய் கூட்டு வருவாங்களா? என்னடா? இந்த மாசம் வந்து வெஜ்ஜி தான். ஏன் நான் அடுத்த வாரம் கோயிலுக்கு வரோம்ல. கோயிலுக்கா? யார் யாரு? நானே அரேஞ்ச் 10 பேர் 12 பேர்கிட்ட போறோம். ஆமாவா? அதான் ஸ்மா, அது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல, அதனால தான் சரி. அதனால யாஷனா கூட்டு வந்து சொல்ல வைக்கிறதுக்கு. இப்ப நான் எதுவுமே சொல்ல முடியாது. அப்படி இல்ல, ஒரு அதுக்கப்புறம் எங்கேயுமே தனியா அனுப்பல. இந்த ஒரு ட்ரிப் அப்படியே பேச்சுலர் ட்ரிப் நான் ஒரு நாள் ஒரு 2 நாள் தான். நானு ஏய் கோயிலுக்கு போறோம், அங்கெல்லாம் வந்து லேடிஸ் அலோட் கிடையாது கோயில்ல. வெள்ளையங்கிரி கோயில். தாய்லாந்து தானே? தாய்லாண்டா? உப்பா மாவனே தாய்லாண்டுக்கு யா நான் நான்வெஜ் சாப்பிடுறேன். புருஷன் சாப்பிடலன்னா பொண்டாட்டி சாப்பிடக்கூடாது, தெரியுமா தெரியாதா? மட்டும் விட்டு போறீங்களே. அங்கே வந்து கேஸ் அலோடு இல்லை. நான் கூப்பிட்டு அதனால தான் உன்னை கூப்பிடல, இல்லைன்னா வந்து உன்னை கூப்பிட்டு வந்திருப்போம். இது ஜாலியே கிடையாது. கொஞ்ச நேரம் கம்முன்னுறா. இல்லை கல்யாணம் ஆனதாண்டா அவங்களாம் தெரியும், ஒரு பொண்டாட்டிக்கிட்ட பர்மிஷன் வாங்க அதெல்லாம் எப்படி என்ன ஏதுன்னு. இப்போ வந்து வெள்ளையங்கிரி மலைக்கு நெக்ஸ்ட் வந்து ஐயப்பன் போயிருக்கோம். இந்த வாட்டி சாப்பிடலாம். ஆமாம். சரி ஓகே, இல்லை நான் போயிட்டு வரணும். மூளை வேலை செய்யல, சாப்பிட்டு தான் யோசிக்கணும். புரியல. மூளை வேலை செய்யல, சாப்பிட்டு தான் யோசிக்கணும். சரி போ, என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க போங்க. இங்க போய் என்ன ஆர்டர் பண்றது? இஞ்சி போனா பொங்கல் போனா கான்ல இருக்கு போங்க. அவன் வேற ஒரு நினைப்புல இருக்கான். அந்த அந்த ஜிம்மு தானே. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வெளியே விடுறீங்களா? அஸ்மா வேற ஏதாச்சும் வேணுமா? ஐஸா தோசை ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டேன். இல்ல ஐஸ் வைப்பீங்களா கேட்டேன். ஏன்? ஊருக்கு போயிருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, சட்னி வேணும். இல்லை மச்சான், உனக்கு தான் சட்னியா? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தோசை தரீங்களா? ஆ? தோசை என்ன அது? பொங்கல் தானே இது, பாயாசம் மாதிரி சாப்பிட்டுங்க. அஸ்மா இப்போ நாங்கள் எல்லாம் கோயிலுக்கு போகிறோம் அஸ்மா. புதன்கிழமை நைட்டு வந்து கோயம்புத்தூருக்கு ட்ரெயின். எத்தனை டிக்கெட்டு? டிக்கெட்லாம் எடுத்துட்டோம் வரோம் மச்சான். எடுத்துட்டேன் 2 மாசம் முன்னாடி. எனக்கு மட்டும் எடுக்கல. டிக்கெட் வந்து நான் 2 மாசம் முன்னாடி எடுத்துட்டேன். நான் சொன்னேன் விஜய்கிட்ட சொல்லிடுறான்னு. வேணாண்டா சொன்னா விட மாட்டா, அப்புறமா பார்த்துக்கலாம், நீ வந்து பேசு அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு ஏற்பாடு பண்ணியே கூப்பிட்டு வந்தான். இப்போ அஸ்மா போய் சொல்ல அஸ்மா, அவன்கிட்ட என்ன சொன்னா 10 பேர் போகிறோம், நீ என்ன பண்ணு 6 டிக்கெட் மட்டும் வாங்கு, 4 டிக்கெட் வாங்காதுன்னு சொன்னேன். ஏன் 4 டிக்கெட் வாங்க? நான், விஸ்வக்கு, விக்கி, ஆகாஷ். நான் வரலாம், விஸ்வ வர மாட்டான், விக்கி வர மாட்டான், ஆகாஷ் வர மாட்டான். அதுதான் நான் சொன்னேன். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க வரல நான் வருவேன். என்கிட்ட ப்ரூஃபோட எல்லா டிக்கெட் இருக்கு. அத்தியாக போய் சொல்லுவோம்.
Tapal,